ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு மைல்டா ஹாரர் இருக்கக்கூடிய ஆனா ஸ்கிரீன் பிளே பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய ஒரு பேய் படத்தோட தான் நான் வந்திருக்கேன். இந்த படத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல கரெக்டா 3வது ஃப்ளோர்ல மட்டும் ஒரு பேய் இருக்கு. அது சாதாரணமா யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா அதோட ரூம்குள்ள போயிட்டு அந்த பேயை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 3 நாள்ல கொடூரமான சாவு வர மாதிரியான ஒரு சாபத்தை அது விட்டுரும். 3 நாள் கழிச்சு அதுவே வந்து தோலை உரிச்சு சாகடிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேய் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலானது இந்த படத்துடைய ஹீரோயினுடைய பூர்வீக சொத்து அப்படின்றது இந்த படத்துடைய ஹீரோயினுக்கு தெரிய வர தெரியாதனமா இவங்களுமே அந்த பேயுடைய ரூமுக்கு போயிட்டு அந்த பேய்கிட்ட சாபத்தை வாங்கிக்கிறாங்க. சோ அப்படி 3 நாள்ல சாகக்கூடிய அந்த பேயுடைய சாபத்துக்கு உள்ளாகிற இந்த படத்துடைய ஹீரோயின் எப்படி 3 நாள்ல அந்த பேயுடைய வீக்னஸை கண்டுபிடிச்சு அந்த சாபத்துல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்ற கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா, கதைக்குள்ள ஒரு கதை, அந்த கதைக்குள்ள ட்விஸ்டுக்குள்ள ட்விஸ்ட்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சஸ்பென்ஸா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆன த ஹாண்டட் ஹோட்டல். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணா 1981. இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதைக்களமே 1980ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு கதையா தான் நமக்கு காட்டுறாங்க. ஓபன் பண்ணா ஹாம்பர் மங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்குள்ள புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு ஸ்டாஃப் வராங்க. அவங்கள அந்த ஹோட்டலுக்கு ஓனரான ஒரு வயசான லேடி ரிசீவ் பண்ணிட்டு உடனே போயிட்டு வேலையை ஆரம்பிக்க சொல்றாங்க, ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொல்றாங்க. பட் ஒரே ஒரு ரூல் தான், எக்காரணத்துக்கு ஒன்றும் 3rd ஃப்ளோர் போக கூடாது. ஏன்னா அங்க ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது, அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, மத்தபடி வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்களும் 2nd ஃப்ளோருக்கு போயிட்டு ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிடறாங்க. பட் திடீர்னு 3வது தளத்துல இருந்து ஒரு பொண்ணுடைய அழுகை குரல் இவங்களுக்கு கேட்க, ஓனரமா 3வது ஃப்ளோருக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பொண்ணுடைய அழுகை குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதையும் மீறி அந்த 3rd ஃப்ளோருக்கு போக உள்ளுக்குள்ள இருந்து தொடர்ந்து ஒரு இளம் பெண்ணுடைய அழுகை குரல் கேட்டுட்டே இருக்கு. இவங்களும் வந்து மேடம் யாராச்சும் உள்ள இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க. பட் உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வராம தொடர்ந்து அழுகை குரல் கேட்டுட்டே இருக்கிறதுனால அந்த டோர் பூட்டப்பட்டிருக்குது. அதனால இவங்களுடைய ஹேர் பின்னை வச்சு எப்படி அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு மிகப்பெரிய காரிடோர், கொஞ்சம் பாழடைஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. அந்த காரிடோருடைய கடைசியில ஒரு ரூம், அந்த ரூம்குள்ள இருந்து அழுகை குரல் கேட்டுட்டு இருக்கு. இப்ப பொறுமையா அந்த ரூமுடைய கதவை இவங்க திறக்க உள்ள ஒரே இருட்டு. அந்த இருட்டுல கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உருவம், ரொம்ப கோரமான ஒரு உருவத்தை இவங்க பாக்குறாங்க. தலைமுடி பியூர் ஒயிட்டா இருக்கு. தலைமுடி மட்டும் இல்லாம அந்த உருவத்துடைய ஒட்டுமொத்த ஸ்கின்னுமே ஒயிட்டா இருக்க. அந்த உருவம் அப்படியே திரும்பி இந்த ஸ்டாஃபை பார்த்து, இப்பத்துல இருந்து 3வது நாள் நடுராத்திரி உன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்ல அந்த உருவத்தை பார்த்து இவங்களுக்கு அள்ளு கிளம்ப. அப்படியே கட் பண்ணா இப்ப 3 நாள் கழிச்சு இவங்க அந்த ஹோட்டல்ல பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 நாள்ல முதல் நாள் இவங்க வீட்டு பூனை இறந்துருக்குது. 2வது நாள் பக்கத்து வீட்டுக்காரன் தன்னைத்தானே பைத்தியக்காரத்தனமா அடிச்சிட்டு இருந்திருக்கான். 3வது நாள் இவங்களுடைய கசின் ஒருத்தங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அந்த பேயை பார்த்ததையும் அது சொன்னதையும் அவங்க பொண்ணு கிட்ட ரொம்ப பயந்து போய் டிஸ்கஸ் பண்ண, அந்த பேய் சொன்ன 3வது நாள் மிட் நைட் இன்னைக்கு தான். சோ தனக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போயிருக்க. அம்மா, நம்ம வீட்டு பூனைக்கு ரொம்பவும் வயசு, அதனாலதான் அது இறந்து போச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சைக்கோ, எப்ப பார்த்தாலும் அப்படித்தானே பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் உங்க கசின், அது உங்களுக்கு தெரியும் தானே, அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆகி 2 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இது எல்லாமே கோஇன்சிடென்ட்மா, நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு இவங்க பொண்ணு எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் இவங்களுடைய பயம் போற மாதிரி இல்ல. அதனால அவங்க பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, சரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, ப்ரே பண்ணுங்க, சோ கண்டிப்பா கடவுள் வந்து பாதுகாப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் அவங்க மத முறைப்படி உடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தொழுகை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி இவங்க தொழுகை பண்ணும்போது அப்படியே பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி அவங்க குனிய அப்ப அவங்களுக்கு பின்னாடி தான் காட்டுறாங்க. அந்த வெள்ளை உருவம் பொறுமையா இவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது. இதை இவங்க ரியலைஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு ஒரு வழியா பிரேயரை முடிச்சுட்டு இவங்க படுக்க போக கரெக்டா 12 மணி அடிச்ச உடனே உன்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். என்னன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை விலக்கி பார்த்தா சீலிங்ல அந்த பேய் ஒட்டிக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான், அடுத்த சீன் இவங்க கதற சவுண்ட் கேட்டு பக்கத்து ரூம்ல இருந்த பொண்ணு ஓடி வந்து பார்த்தா கொடூரமான முறையில தோல் உரிக்கப்பட்டு இந்த லேடி இறந்து போய் ஃப்ளோர்ல கிடக்குறாங்க. இந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படமானது ஆரம்பிக்க இப்ப அப்படியே கட் பண்ணி 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு வெளியில ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு அக்கா தங்கச்சி இறங்குறாங்க. அக்கா பேர் ரெய்னா, தங்கச்சி பேர் ஃபே. இவங்க 2 பேருமே சிட்டில வளர்ந்தவங்க. ரீசெண்டா தான் அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு. சோ அதுக்கப்புறமா தன்னுடைய தாத்தா பாட்டி கூடவே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க. இங்க ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தாத்தா பாட்டி வேற யாருமே கிடையாது, இந்த ஹோட்டலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வயசான தம்பதியினர் தான். அவங்க இப்போ தங்களுடைய பேத்திகளை வெல்கம் பண்றாங்க. அப்படியே வெல்கம் பண்ணிட்டு அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இவங்களுடைய வீடு இருக்குது, அங்க கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பாவுடைய ரூம் எல்லாம் சுத்தி காட்டுறாங்க. அவங்க அப்பாவுடைய சில பொருட்கள்லாம் அங்க இருக்குது, அதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலை நீதாமா பாத்துக்க போற, ஒட்டுமொத்த பொறுப்பையும் நாங்க உங்ககிட்ட ஒப்படைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினான அக்கா கிட்ட சொல்றாங்க. பட் கூடவே வழக்கமா சொல்ற அந்த ஒரு கண்டிஷனை சொல்றாங்க, 3rd ஃப்ளோர் பக்கம் மட்டும் போயிடக்கூடாது, அங்க ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அந்த பக்கம் மட்டும் போகவே போகக்கூடாது, இதுதான் ரூல் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு வேலை பார்க்க கிளம்பிட நம்ம ஹீரோயின் தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க, அவங்கள ஜாயின் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு. சோ அந்த ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டு வெளியில வந்தா ஒருத்தனை பார்த்துட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஃபீல் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள பிரேக்அப்லாம் ஆயிட்டு இருக்கும். சோ பல வருஷங்களுக்கு அப்புறம் மீட் பண்ணதுனால அப்படியே வெளியில வந்து எப்படி இருக்க, வேலை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டே நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், இப்போ இங்க ஒரு பத்திரிகையில ரிப்போர்ட்டரா இருக்கேன், இன்னைக்கு கூட ஒரு மர்டர் கேஸ், 3 நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க அவங்க வீட்டுல. அவங்க இந்த மாதிரி அந்த ஹோட்டலுடைய ஸ்டாஃப், அந்த
ஹோட்டல்ல தான் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதை நான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுடைய பேரை சொல்ல அந்த ஹோட்டல் தான் இவங்களுடைய ஹோட்டல் ஆச்சு. ஹோட்டல் பேரை கேட்ட உடனே இவங்க ஷாக் ஆக அடுத்த சீனே ஹீரோவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. தாத்தா பாட்டி கிட்ட வந்து இவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்குது, நம்ம ஸ்டாஃப் இறந்து போயிருக்காங்க, இதையே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட, பல வருஷம் கழிச்சு நீங்க இப்பதாமா வந்திருக்கீங்க, வந்த உடனே இதெல்லாம் சொல்லணுமா, அதனாலதான் சொல்லல அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த கேஸ் சம்பந்தப்பட்டு சில விஷயங்களை நான் விசாரிக்க வேண்டியது இருக்கு, அது வரைக்கும் நான் இந்த ஹோட்டல்ல தங்கிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோனும் ஓகே சொல்லிட்டு இப்ப கட் பண்ணா ராத்திரி தனியா மொட்டை மாடில நின்னுகிட்டு இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹோட்டல்ல 3rd ஃப்ளோர்ல லைட் எடுத்து இவங்க பாத்துறாங்க. என்னடா இது 3rd ஃப்ளோர்ல யாருமே தங்கி இல்ல, ரெனோவேஷன் ஒர்க்னு சொல்லியிருந்தாங்க, இந்த நேரத்துல யார் அங்க லைட் போட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரியாம நேரா அந்த 3rd ஃப்ளோருக்கு இவங்க போயிடுவாங்களா. போனா அதே பொண்ணுடைய அழுகுரல், இவங்க அதை கேட்டனும் பதற ஆரம்பிச்சாங்க. ஹலோ யாரும் உள்ள எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கதவு லாக்ல இருக்கு. சோ அதனால டக்குனு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து இந்த கதவை உடைச்சு ஓபன் பண்ணா அதே காரிடோர் லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆயிட்டு இருக்குது. அதெல்லாம் தாண்டி பாக்குறாங்க அந்த ஹோட்டல்ல நம்பரே இல்லாத ஒரு ரூம் லாஸ்ட்ல, அங்க இருந்து தான் அழுகை குரல் வர பொறுமையா இப்ப டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதே வெள்ள உருவம் உட்காந்து கண்ணாடி முன்னாடி பேசிட்டு இருக்குது. இப்ப அப்படியே திரும்பி நம்ம ஹீரோனை பார்த்து இன்னையில இருந்து 3வது நாள் ராத்திரி நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் சொல்ல அப்படியே பொறுமையா இவங்க கதவு சாத்துறாங்க. ஆக்சுவலி இவங்க பேயின்லாம் நினைக்கல, யாரோ கெஸ்ட் போல இருக்குது, ஆனா என்ன மேக்கப் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அவங்க வந்து படுத்துற. அடுத்த நாள் காலையில தங்கச்சி ஸ்கூல்ல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறுறாங்க. அப்படி ஏறும்போது கார் சைடு கண்ணாடியில இன்னைக்குதான் முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ற மாதிரி ரத்தத்தாலே 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க. இதை பார்த்து இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே வெளியில வந்து செக் பண்ணி பாக்குறாங்க, பார்த்தா அந்த ரத்த கரை இல்ல. சோ இதை பார்த்த உடனே நேரா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பாட்டியை மீட் பண்ணி, அவன் பாட்டி யார் அந்த பூனை 3rd ஃப்ளோர்ல நேத்தெல்லாம் அழுதுட்டு இருந்தா, போய் திறந்து பார்த்தா 3 நாள்ல உன் கதை முடிஞ்சிடும் சொல்லிட்டு வியடா சொல்றா, யார் பாட்டி அந்த கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க கண்ணு முடியெல்லாம் பிதுங்க, என்னது 3வது ஃப்ளோரா, ஐயோ அங்க நான் போக கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்கு நீ அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆக, அந்த நேரம் பார்த்து தங்கச்சி வந்து அக்கா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டு போயிட, நம்ம ஹீரோனுடைய தாத்தா அந்த இடத்துக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு, நம்ம பேத்தி 3வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதற. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே தங்கச்சியை ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம ஹீரோயின் நேரா ஹோட்டலுக்கு வர, வந்து பார்த்தா இங்க இருக்கக்கூடிய கெஸ்ட் எல்லாம் 1 by 1 வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்றது அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கூட தெரியல. சோ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு இருக்கும் போது தான் 13வது நம்பர் ரூம்ல இருந்து கால் வருது. அந்த காலை நம்ம ஹீரோயின் அட்டெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி டவல் இல்ல டவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்ல கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் வந்து இருக்கிற கெஸ்ட்டை ஒழுங்கா பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்துட்டு போயிட்டு பெட்ல வச்சுட்டு, நீங்க கேட்டு டவல் கொண்டு வந்துட்டேன் மேடம், இந்த பெட்ல வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பாத்ரூம் குள்ள இருந்து மறுபடியும் ஒரு மாதிரி அழுகை குரல், நேத்து கேட்ட அதே அழுகை குரல். அதை கேட்டு பயந்து போனவங்க பொறுமையா அந்த டோர் கிட்ட போயிட்டு ஹலோ யாரு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, டோரை ஓபன் பண்ணி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களா. சோ உடனே இதை பார்த்து பயந்து போனவங்க நேரா போன் எடுத்து இந்த 13ஆம் நம்பர் ரூம்ல இருக்க கெஸ்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, 13ஆம் நம்பர் ரூம்ல யாருமே கிடையாது, அந்த ரூம் தான் அவைலபிளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல, அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பெட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நகர்ந்து போற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு பயத்தோடவே அந்த கார்பெட்டை தூக்கி பார்க்க இப்படி அந்த வெள்ளை பேய் இவங்களை நோக்கி வர, அவ்வளவுதான் பார்த்து கதறிக்கிட்டு வெளியில ஓடி வந்து டோரை சாத்துறாங்க. அப்படி சாத்தும் போது இன்னும் 2 நாள் நான் எப்படி எல்லாம் வலியை அனுபவிச்சனோ அதே மாதிரி வலியை நீங்களும் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த பேய் குரல் கேட்க, அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துறாரு. ஹீரோ கிட்ட உள்ள பேய் இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் உள்ள வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அங்க யாருமே இல்ல. இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே அடுத்த சீனே நம்ம ஹீரோ ஹீரோயின் தாத்தா பாட்டியை மீட் பண்ணி இங்க என்ன நடக்குது, 3rd ஃப்ளோர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்க, அவங்க ஒரு மாதிரி அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ, இங்க பாருங்க இங்க ஒரு ஸ்டாஃப் இறந்து போனாங்க இல்லையா, அவங்க பொண்ணு போலீஸ்ல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, இந்த ஹோட்டல்ல 3வது ஃப்ளோர்ல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு அவளாலதான் அவங்க அம்மா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துதான் இந்த ஹோட்டல்ல இருந்த எல்லா கெஸ்டும் வெக்கேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ தயவு செஞ்சு அந்த 3வது ஃப்ளோர்ல என்ன இருக்கு சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்லோ மோஷன்ல கேட்க, அடுத்த சீனே ஒரு ரவுண்ட் டேபிள்ல உட்காந்து இங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த தாத்தா பாட்டி சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த தாத்தா பாட்டி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பினான்சியலா ரொம்பவும் பாதிக்கப்பட்டு ரொம்பவும் கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த தாத்தா பாட்டிக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா மருமகன். இந்த தாத்தா பாட்டியுடைய பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய தங்கச்சியும். சோ அவரு இந்த மாதிரி எனக்கு இந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணி நீங்க பொழைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை கொடுத்திருக்காரு. சோ ஹோட்டல் கிடைச்ச உடனே அதை ரெனோவேட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அப்போ எலக்ட்ரிஷியன் ஒர்க் பார்த்துட்டு இருந்த கோபாலு அவனுக்கு அந்த அழுக குரல் கேட்டு அந்த பேயை பாத்துற அவங்கிட்டயும் அது அந்த 3 நாள் கணக்க சொல்லி இருக்குது. கரெக்டா 3 நாள் முடியும் போது இந்த கோபாலு அவனுடைய தலையை தனக்கு தானே செவுத்துல இடிச்சுக்கிட்டு, நான் அனுபவிச்ச வலியெல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய தலையை செவுத்துல இடிச்சு துண்டாக்கி இறந்து போக, இத கண் கூட பார்த்த இந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த ஊர்ல இருந்த ஒரு மந்திரவாதியை கூட்டின்னு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்த அந்த மந்திரவாதி அந்த பேயுடைய ப்ராப்பரான பூர்வீகம் எதுவுமே தெரியாதனால இது எதுவுமே பண்ண முடியாது, ஆனா இப்போதைக்கு இந்த ஃப்ளோர் பக்கம் மட்டும் நீங்க வராம இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்த ரூம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட, அடுத்த நாட்களே இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 3rd ஃப்ளோரை க்ளோஸ் பண்ணிட்டு மத்த 2 ஃப்ளோரை வந்து பாத்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பேய் பாட்டுக்கிட்டு 3rd ஃப்ளோர்ல இருந்திருக்கும், இவங்க பாட்டுக்கிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது அந்த லேடி ஸ்டாஃப் அந்த 3வது ஃப்ளோருக்கு போகாத வரைக்கும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. எங்களுக்குமே அந்த 3வது ஃப்ளோர்ல என்ன இருக்கு அப்படின்றது தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா
தாத்தா பாட்டி சொல்ல இதை கேட்ட அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் மைண்ட்ல தோன்றது என்னன்னா அங்க என்ன இருக்குன்றது தெரியல, பட் ஒரு போதும் நம்ம தங்கச்சி அந்த 3வது ஃப்ளோர் பக்கம் மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி தங்கச்சி ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்டோர் ரூமுக்கு வந்திருக்காங்க. டீச்சர் வந்து ஸ்டோர் ரூம்ல ஸ்கெலட்டன் இருக்கு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க போல இருக்கு. சோ அதை தேடிட்டு இருக்கும்போது அங்க துணி மூடப்பட்ட ஒரு பொம்மை இருக்கு. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி பொம்மை இருக்கும் தெரியுமா, அந்த பொம்மை இருக்கு. சோ அந்த பொம்மை கொஞ்சம் பார்க்கறதுக்கே பயமா இருந்ததுனால அந்த துணியை எடுத்து அப்படி மூடிட்டு அங்கிருந்து தங்கச்சி கிளம்ப பார்க்க, அப்ப திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த பொம்மை தங்கச்சி பின்னாடி இப்படி நடந்து வந்து நிக்குது. கையில ஒரு சிசரோட வேற. இத பார்த்து தங்கச்சி அப்படியே ஸ்டன்னா நிக்க, அப்படியே சிசர் எடுத்துக்கிட்டு நான் அனுபவிச்ச வலி எல்லாம் நீ அனுபவிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு குத்த வருமா. அவ்வளவுதான், இங்க பயங்கரமா கதற சவுண்ட் கேட்டு டீச்சர்லாம் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பொம்மை அப்படியே ஒரு ஓரமா இருக்கு. சாதாரண பொம்மைமா ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்து போன தங்கச்சியை இப்ப ஹோட்டலுக்கு அனுப்பிட, இப்படி பயந்து போய் வந்து உட்காந்துட்டு இருக்க கூட தங்கச்சி கிட்ட நேரா நம்ம ஹீரோயின் வந்து என்ன நடந்தாலும் நீ அந்த 3rd ஃப்ளோருக்கு மட்டும் போக கூடாது, புரியுதா, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கேட்க, இங்க குடுக்குறா பாருங்க இவ ஒரு ட்விஸ்ட். நேத்து நைட்டே அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எனக்கு 2 நாள் இவளுக்கு 3 நாள் அப்படின்ட்டு பயங்கரமா பயந்த நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி இந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்தாங்க தெரியுமா, மந்திரவாதி. அவரை போயிட்டு மீட் பண்ணா ஏதாச்சும் வழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய வீட்டுக்கே போயிட, அங்க அந்த மந்திரவாதி ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒரு பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா குறைஞ்சது அதோட பேராச்சு தெரிஞ்சிருக்கணும். அன்னைக்கு அந்த ரூம்ல இருந்த பேயுடைய எந்த ஒரு டீடைலும் தெரியாதனாலதான் எதுவுமே பண்ண முடியாம இவர் திரும்பி வந்துட்டு இருக்காரு. சோ குறைஞ்சது அந்த பேயுடைய பேராச்சு நமக்கு தெரியணும். உங்களுக்கு என்ன இன்னும் 2 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள அந்த பேயுடைய ஹிஸ்டரி என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட, அடுத்த சீனே இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஹோட்டல் பத்தின ஹிஸ்டரி தெரிஞ்சா நமக்கு ஏதாவது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அப்பாவுடைய லாயருக்கு கால் பண்ணி விசாரிக்க, அவரு வந்து புதுசா ஒரு தகவலை சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோனுடைய அப்பாவுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜான், பட் பாஸ்கரா அப்படின்ற ஒரு நேம்ல தான் இந்த ஹோட்டல் வாங்கப்பட்டிருக்குது. ஆனா அது உங்க அப்பாக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இப்ப அவர் சொல்ல, என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் உட்காந்துறாங்க. பட் அந்த நிலைமையிலும் தன்னுடைய அப்பாவை பத்தி நிறைய விஷயங்களை இங்க சொல்றாங்க. தனக்குள்ள பல ரகசியங்களை சொல்லாம வச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் தான் ஹீரோனுடைய அப்பா. அதை நிறையவே நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்களா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டர். இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் டக்குனு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க அப்பா பல நாவல்களை எழுதியிருக்காரு, ஒருவேளை அந்த நாவல்களை டீகோட் பண்றது மூலமா அதுல இருந்து நமக்கு ஏதாச்சும் தெரியலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எழுதின நாவலை எல்லாருக்கும் கொடுத்து படிக்க சொல்றாங்க. ஏதாச்சும் இந்த ஹோட்டல் சம்பந்தப்படுத்தியோ இல்லைன்னா இந்த பேய் சம்பந்தப்பட்டோ ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படிச்சுட்டே இருக்காங்க. பட் எவ்வளவு புரட்டினாலும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஒரு கடத்துல நம்ம ஹீரோயின் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரா அந்த 3rd ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ரூம்க்கே போய் பார்த்தலாம்னு சொல்லிட்டு தனியா போக, இப்போ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வழிமறிக்கிறாரு. தயவு செஞ்சு என்ன விடுங்க, அந்த பேயோடைய ஒரு சின்ன டீடைல் ஆச்சு கண்டிப்பா அந்த ரூம்ல இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சு தான் நான் வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தங்கச்சி அக்கா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பார்த்தா ஹீரோ நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஆல்ரெடி அந்த பேய் விட்ட சாபம் எங்க 2 பேரையும் பிடிச்சிருச்சு, இதுல நீ வந்து மாட்டிக்காத வெளியில இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அக்காவும் தங்கச்சி அந்த ரூம்குள்ள போக பயங்கரமான இருட்டு. ஒரு பக்கம் அக்கா டார்ச் லைட்டை வச்சு தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் தங்கச்சி மெழுகுவத்தி வச்சு தேடிட்டு இருக்காங்க. சோ 2 பேரும் இப்படி மாறி மாறி தேடும்போது அப்போ ஒரு சில விஷயங்கள் அவங்க பாக்குறாங்க. ஒரு வெள்ளை பூ இருக்கிறத பாக்குறாங்க. இது அவங்க ஊர்ல ஒரு மாதிரியான யூனிக்கான ஒரு பூ. அதை வந்து இங்க தங்கச்சி பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அக்கா அவங்க கட்டில் கடியில ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது கட்டிலுக்கு நடுவுல ஒரே ஒரு டெயில்ஸ் மட்டும் உடைஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. அந்த டெயில்ஸ்குள்ள ஒரு பேப்பர் துண்டு மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறதையும் பாக்குறாங்க. அந்த பேப்பர் துண்டு எடுத்து படிக்கும் போது ஏஞ்சல் சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு. அதை இவங்க பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்ப வெளியில இருந்து டங்கு டங்குன்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவங்க தங்கச்சி செவுத்திலே டங்கு டங்குன்னு சொல்லிட்டு இடிச்சிட்டு இருக்காங்க. ஏ ஃபே உனக்கு என்னாச்சு, எதுக்காக இப்படி முட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா அந்த பேய் தங்கச்சி உடம்புக்குள்ள ஏறிடுமா. அப்படியே அக்காவை போட்டு அட்டாக் பண்ண வர பறந்து பறந்து அட்டாக் பண்ணுது, செவுத்துல ஏறி பயமுத்துது. இந்த சவுண்ட் எல்லாம் இப்ப வெளியில கேட்க என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப டமால்னு கதவு திறந்துகிட்டு உள்ள வந்து பார்த்தா அக்காவை போட்டு தங்கச்சி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேயின் தெரியாம மேல கை வச்சிர, அது ஹீரோவையும் போட்டு புரட்டி எடுக்குமா. அப்போ ஒரு கடத்துல தங்கச்சியை புடிச்சு நல்லா நம்ம ஹீரோ தள்ளி விட்டுற, அடுத்த செகண்டே அந்த பேய் வெளியில வந்துடுது. ஆக்சுவலி இந்த ட்ராப் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான். அவரை உள்ள வர வைக்க தான் இந்த விளையாட்டே பொழுது. இப்ப ஹீரோவை பார்த்து உனக்கும் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை குடிச்சிட, அடுத்த சீனே இவங்க அடிச்சு புடிச்சு வெளியில வராங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கண் முடிக்கிறாங்க. பார்த்தா இது 2வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிற மாதிரி கண்ணாடியில ரத்தத்தால எழுதப்பட்டிருக்குது. டைம் இல்ல, அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் அந்த ரூம்ல இருந்து கண்டுபிடிச்ச அந்த க்ளூ டெயில்ஸ் கடியில மறைக்க வைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன துண்டு பேப்பர். அந்த பேப்பர்ல ஏஞ்சல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தது இல்லையா. சோ இத பத்தி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அதே நேரத்துல தாத்தா பாட்டி உள்ள வராங்க. இத பார்த்த உடனே நாங்க ஹோட்டலை ரெனோவேட் பண்ணும்போது எல்லா ரூம்லயும் டெயில்ஸ் கடியில இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் இருந்துச்சு, நாங்க எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்ல, அட ஆயா அத முதல்ல கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அந்த துண்டு பேப்பருங்களா கனெக்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு காதல் கடிதம். ஜாஸ்மின்ற ஒரு பொண்ணு பாஸ்கரா அப்படின்ற ஒரு நபருக்கு எழுதின காதல் கடிதம். அந்த பாஸ்கரா வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோனுடைய அப்பா தான் போல இருக்கு. அந்த லெட்டர்ல முதல் வாக்கியமே பாஸ்கரா நீதான் என்னுடைய ஏஞ்சல் அப்படின்னு தான் ஆரம்பமாகுது. உன்னை முதல் நான் எங்க பார்த்தேன் தெரியுமா, அழகான உயரமான ஊசி மாதிரி இலைகள் இருக்கக்கூடிய பைன் காடுகள், அங்கதானே நான் உன்னை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்க. இதை கிராக் பண்ண நம்ம ஹீரோயின் பக்கத்திலேயே பைன் மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காடு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. சோ அடுத்த சீனே நம்ம ஹீரோனும் அந்த காட்டு பகுதிக்கு கிளம்புறாங்க. சோ அப்படியே ஒரு வழியா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பைன் மரங்கள் நிறைஞ்ச அந்த காட்டு பகுதிக்குள்ள அங்கதான் முதலா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படின்னா இங்க
ஏதாவது க்ளூ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வர அப்போ ஒரு நதிக்கரை ஓரமா அந்த பேய் ரூம்ல இருந்த யூனிக்கான ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் பூத்து கிடக்கிறத பாக்குறாங்க. அப்ப அந்த பக்கமா ஒரு படகோட்டிட்டு வர இந்த பூவை பத்தி விசாரிக்க, இந்த பூவுடைய ஒரிஜின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப அந்த படகோட்டி என்ன சொல்றான்னா, அதோ அந்த நதிக்கரையை தாண்டி ஒரு கிராமம் இருக்கு இல்லையா, அங்கதான் இந்த பூவோடைய ஒரிஜின், அங்கதான் இந்த பூ நிறைய வளரும், அங்க இருந்து இங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுமா அப்படின்னு மாதிரி சொல்ல, உடனே அந்த வில்லேஜுக்கு இவங்களை கூட்டு போக சொல்றாங்க. சோ கட் பண்ணா அடுத்த சீனே அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஊர் தலைவரை தான் இவங்க மீட் பண்றாங்க. அங்க அவங்க பேசுற பாஷையே வேற மாதிரி இருக்கிறதுனால அந்த படகோடி தான் டிரான்ஸ்லேட் பண்றாரு. சோ அந்த ஊர் தலைவர்கிட்ட இந்த மாதிரி இவங்க ஊர்ல அந்த ஹோட்டல்ல நடந்த அந்த ஒரு கொலை, தோல் உரிக்கப்பட்ட நிலைமையில ஒரு பொண்ணு செத்து போனது, அதுக்கப்புறம் அந்த 3rd ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மர்ம பேய், அந்த பேய் வெள்ளையா இருந்தது, வெள்ளை முடி வெள்ளை உருவம்னு சொல்லிட்டு இருந்தது, இதுக்கும் இந்த ஊருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு, சோ அதனால தான் அதை பத்தி விசாரிக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஊர் தலைவர் கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஊர் தலைவர் டக்குன்னு சடனா எழுந்து, அந்த மாதிரிலாம் இங்க யாரும் கிடையாது, கிளம்புங்க முதல்ல அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்லிட, நடக்கிற எல்லாத்தையுமே அந்த ஊர் தலைவருடைய மனைவி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றது, டெட் எண்ட் ஆயிடுச்சு, இதுல வேஸ்ட் பண்றதுக்கு வேற இவங்க கிட்ட டைம் இல்ல, சோ அதனால ஹோட்டலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்ப அந்த படகோட்டி வெளியில வெதர் சரியில்லை, இப்ப நம்ம போனோம்னா சுழல்ல மாட்டிப்போம், சோ அதனால நாளைக்கு காலையில தாமா பக்கத்து வீடு என் வீடு தான், நீங்க வேணா இன்னைக்கு நைட்டு என் வீட்லயே தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க ஹோட்டலுக்கு போய் ஒன்னும் கண்டுபிடிக்க போறது கிடையாது. சோ அதனால இங்கேயே இவங்க ஸ்டே பண்ண, அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயின் தனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுத்திட்டு இருக்க, பக்கத்துல இருந்த ஹீரோ வந்து சமாதானப்படுத்திட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு வெளியில ஏதோ ஒரு சலசலப்பு சவுண்ட் கேட்க, என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஊர் தலைவர் தன்னுடைய மனைவி கிட்ட, இதை நீ சொல்லக்கூடாது, இந்த விஷயம் மட்டும் வெளியில வந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில போற காட்சி இவங்க பார்க்க, ஏதோ ஒன்னு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் போனதுக்கு அப்புறமா இவங்க வீட்டுல இறங்கி ஏதோ ஒன்னு இவங்க மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க, அப்போ ஒரு அறைக்குள்ள போன ஹீரோயின் அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பேய், அந்த பேயுடைய உருவம் இங்க பெயிண்டிங்கா இருக்கு. இதை பார்த்து இவங்க மிரண்டு போய் நிக்க, அது என்னுடைய பொண்ணு மேனோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா ஊர் தலைவருடைய ஒய்ஃப். அவர் வெளியில போனதுனால இப்ப இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கல்யாணம் ஆகி பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. பல ஸ்ட்ரகிள்களுக்கு அப்புறமா ஒரு குழந்தை நின்னதுனால ரொம்ப சந்தோஷமா ஒரு குழந்தைய பெத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லா அந்த டைம்ல பிறந்த குழந்தை ஒரு விதமான ரேர் டிசீஸோட பிறந்திருக்குது. ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி வெள்ளையா ஒரு உருவம், முடி, ஸ்கின், உடம்பு முழுக்க வெள்ளையா சொல்லிட்டு இப்படி ஒரு குழந்தையா தான் மேனோர் பிறந்திருக்கா. ஆக்சுவலி இவருக்கு மேனோர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஊர்ல மட்டுமே வளரக்கூடிய அந்த மலர், அந்த வெண்மையான மலர், அதுக்கு மேனோர்னு தான் பேரு. சோ அதே பேர் அவங்க அம்மா வச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய குழந்தையாச்சு இல்லையா, சோ அவங்க அம்மா நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த ஊரே இந்த குழந்தைய ஒரு டீமனா தான் பார்த்திருக்கு. அவ எங்க போனாலும் அவளை கேலி கிண்டல் பண்றது, அடிக்கிறது. ஊரு தான் எப்படின்னா வீட்டுல அப்பாவும் அப்படிதான், இவ பிறந்ததே எனக்கு அவமானத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போட்டு கொடுமைப்படுத்திருக்காரு. சோ இப்படி பல கொடுமைகளுக்கு நடுவுல வளர்ந்த ஒரு பொண்ணு தான் அந்த மேனோர். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல ஒரு 20 வயசு அடையும் போது அவ இந்த ஊரை விட்டே ஓடிட்டா. அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இப்ப அவங்க அம்மா சொல்ல, சோ வந்ததுக்கு மேனோர் அப்படின்ற ஒரு பேர் தெரிஞ்சு போனதுனால உடனே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப, இங்க அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. தங்கச்சி தூங்கி எழுந்து கண்ணாடியில பார்த்தா 3வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணப்பட்டிருக்குது. அதை பார்த்துட்டு தங்கச்சி பயங்கரமா பயப்பட, லேட் பண்றதுக்கு நேரம் இல்ல, கரெக்டா நம்ம ஹீரோயின் சாமியாரை கூட்டு வந்துறாங்க. அந்த மேனோர்ன்ற நேம் தெரிஞ்சதுனால இப்ப அந்த பேரை வச்சுக்கிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த மந்திரவாதி ஒரு வழியா இப்ப அந்த பேய் கூட கம்யூனிகேட் பண்ணா, அப்போ ஒரு காட்சி அந்த பொண்ணுக்கு நடந்ததை அப்படியே இவர் ஃபீல் பண்றாரு. 20 வயசுல அந்த ஊரை விட்டே ஓடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அவங்க ஊர்ல, அப்படி ஓடி வந்த மேனோர் அந்த பைன் காடுகள்ல சிக்கி மயக்கம் போட்டு விழுந்தப்போ அந்த இடத்துல வந்து காப்பாத்தின ஒரு நபர் தான் பாஸ்கரா, அதாவது நம்ம ஹீரோவுடைய அப்பா. அதுக்கப்புறமா மேனோரை அவர் கூப்பிட்டுக்கிட்டு அவரு பிசினஸ் பண்ணலான்னு வாங்கி வச்சிருந்த அந்த ஒரு ஹோட்டல் அங்க வந்திருக்காரு. அங்க 3rd ஃப்ளோர் மட்டும் தான் ஓரளவுக்கு ஃபர்னிஷ்டா இருந்திருக்குது. அந்த இடத்துல மேனோரை தங்க வச்சு அளவுக்கு அதிகமான பாசத்தை காமிச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே பாசத்துக்கு எங்கன ஒரு பொண்ணு தான் மேனோர். அவருடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட கிடைக்காத ஒரு பாசம் இங்க பாஸ்கரா மூலியமா கிடைக்குது. அவங்க அம்மாவுடைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு, போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சோ இப்படி ஒரு அளவுக்கு அதிகமான பாசத்தை, இது வரைக்கும் பார்க்காத பாசத்தை பாஸ்கரா கிட்ட நம்ம மேனோர் பார்க்க ஆரம்பிக்க, அப்பதான் ஒரு நாள் பாஸ்கரா வந்து வெளியூர்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் வரும்போது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மேனோர் ஒரு லவ் லெட்டர் எழுதி அதை துண்டு துண்டா கிழிச்சு இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்ல இருக்கக்கூடிய டைல்ஸையும் உடைச்சு அதுல மறைச்சு வச்சிருக்கா. பாஸ்கரா வரும்போது ஒரு ட்ரெஷரண்ட் மாதிரி விளையாடி தன்னுடைய காதலை வெளிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. பட் ஆனா போன பாஸ்கரா வரவே இல்லை. 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, கடைசியில ஒரு 5-6 மாசம் ஆகியும் பாஸ்கரா வராததுனால இந்த மேனோர் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு பாஸ்கராவை தேடி அவர் வந்த ஊருக்கு வந்திருக்கா. அப்ப வந்த இடத்துல ஒரு தெருவுல பாஸ்கராவையும் பார்த்திருக்கா, கூடவே ஒரு பொண்ணையும் கட்டி தழுவிட்ட ஒரு போறதை பார்த்திருக்கா. அவங்க பிரெக்னென்ட்டா வேற இருந்திருக்காங்க, அதாவது பாஸ்கராவுடைய மனைவி. அதை பார்த்த அடுத்த நிமிஷமே மனசுடைஞ்சு போன மேனோர் நேரா இந்த ஹோட்டலுக்கு வந்து பயங்கரமா கதறி கதறி அழுதுருக்கா. அந்த கண்ணாடியிலே தன்னுடைய தலையை டங்கு டங்குன்னு இடிச்சிருக்கா. ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமா பாசத்தை காமிச்சிட்டு பாஸ்கரா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கவலை இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் ஏன் இப்படி பண்ணாரு, அதுக்கு காரணம் என்னுடைய லுக்கு தானே, நான் இப்படி பிறந்தது தானே, இந்த தோல் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா இந்த மேனோர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய ஒட்டுமொத்த தோலையும் அவளே உரிச்சு எடுத்திருக்கா. அந்த வலியை பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த மந்திரவாதி ஃபீல் பண்றாரு. அவ எப்படி உரிச்சு எடுத்தாலோ அதே மாதிரி இவரும் இங்க பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்படி உடம்புல இருக்கக்கூடிய தோலெல்லாம் உரிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 3
3 நாள் வலி வேதனைக்கு அப்புறமா அவ அந்த அறையில இறந்து போயிருக்கா. சோ இதுதான் அவ பேயா மாறினதுக்கும் காரணம். இப்படி பேயா மாறி அந்த ரூம்குள்ள வர எல்லாருமே தான் அனுபவிச்ச அவளுடைய வலி, அந்த 3 நாள் வலி, அந்த 3 நாள் மரண பயத்தை காமிச்சு சாகடிக்கிறா அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப இந்த மந்திரவாதி கண்டுபிடிச்சிட அப்படியே அந்த பெயின் எல்லாம் ஃபீல் பண்ண இவரு மேனருடைய ஆத்மா கோவத்துல இருக்குது. அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு. அப்படி சொல்ல வந்தவர் திடீர்னு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அவர் ஏதோ ஒண்ணு பண்ண இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியில வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை பாக்குறாங்க. பார்த்தா அந்த பேய் இவருடைய கழுத்துக்குள்ள கையை விட்டுட்டு இருக்குது. அவ்வளவுதான், இவங்க கண்ணு முன்னாடியே அப்படியே முழுக்குன்னு அவருடைய கழுத்து திருப்பி பிச்சு எடுத்து அந்த இடத்துலயே அவர் போட்டுத்தல்ல. அவ்வளவுதான், சாமியார் செத்துறாரு. இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றக்கூடிய ஒரே நம்பிக்கையா இருந்தவர் இந்த சாமியார் தான். அவரே செத்து போனதுனால ரொம்ப வெக்ஸ் ஆகி போன நம்ம ஹீரோயின் அவ்வளவுதான், இன்னைக்கு ராத்திரி ஏன் தொலை உறிஞ்சு நானும் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி அப்பா ரூம்ல இருந்து நான் ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாக்ஸை கண்டுபிடிக்கிறா. அந்த பாக்ஸ்க்குள்ள அவங்க அப்பாவுடைய பழைய பொருட்கள்லாம் இருக்குது. குறிப்பா ஒரு நாவலுடைய ரஃப் டிராஃப்ட், அதாவது புக்கா ரிலீஸ் பண்ணாத ஒரு கதையுடைய ரஃபான நோட்ஸ் இருக்கு. கூடவே இப்படி ஒரு அழகான ரிங் இருக்கு. அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்துட்டு இப்ப கூடவே அந்த ரஃப் டிராஃப்ட படிக்க ஆரம்பிக்க இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அது என்னன்னா, ஏதோ ஒரு வேலை விஷயமா ஊருக்கு போயிட்டு வரேன் தானே பாஸ்கரா போயிருப்பாரு. ஆக்சுவலி அவர் போனது வேலை விஷயத்துக்காகவே கிடையாது, ஒரு அழகான ரிங்கு வாங்குறதுக்காக. யாருக்காக? மேனோருக்காக. அவளை கல்யாணம் பண்றியான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக. சோ ஒரு அழகான ரிங் ஒன்னு வாங்கியிருக்காரு, ஃபிளவர் ஷேப்ல இருக்கக்கூடிய ரிங்கு. ஏன்னா அந்த ஃபிளவரை வந்து சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்புறாரு. சோ அழகான ஒரு ரிங்கை வாங்கிட்டு மேனோரை ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல கனவுகளோட வந்த இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அந்த பக்கமா போன ஒரு கார் தெரியாதனமா இவர் மேல மோத அந்த ஆக்சிடென்ட்ல இவருக்கு தலையில அடிபட்டு பழசு எல்லாமே மறந்து போயிருக்குது. நல்ல வேலையா அந்த ஆக்சிடென்ட் பண்ண ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பணக்கார கப்பல். அவங்க நம்ம பாஸ்கராவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனுக்கு நினைவுகள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பையனுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கராவை தன்னுடைய பையனாவே தத்தெடுத்து இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல ஜான் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அவன் இறந்து போனதுனால பாஸ்கராவே வந்து தன்னுடைய பையனா தத்தெடுத்து அவனுக்கு ஜான்னு பேர் வச்சிருக்காங்க. சோ இப்படிதான் நம்ம ஹீரோனுடைய அப்பாக்கு 2 பேர் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அவனை நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தை பிறந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமா தான் நம்ம பாஸ்கரா வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஆனா திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா தலைவலிச்சு பழைய ஞாபகங்கள்லாம் அவனுக்கு திரும்பி மேனோருடைய ஞாபகம் இவனுக்கு வர துடிச்சு புடிச்சு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்திருக்காரு பாஸ்கரா. ஆனா அங்க இருந்ததோ மேனோருடைய பணம் மட்டும் தான். அவ எந்த அளவுக்கு துடிதுடிச்சு இறந்து போயிருப்பாலோ அந்த அளவுக்கு பெயின் இவருக்குள்ளேயும் வருது. அதுக்கப்புறம் வேற வழி இல்ல, நல்லா அழுது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹோட்டலுக்கு பின்னாடியே ஒரு டனல் மாதிரி ஒன்னு இருந்திருக்குது. அங்க கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல ஃபிளவர் சிம்பிளை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே மேனருடைய பாடியை புதைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சிட்டிக்கு வந்து ஒரு நடைப்பினமா தான் அவர் சாகுற வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப நம்ம ஹீரோனுக்கு தெரிய வர இவ்வளவு பெரிய ட்விஸ்ட நம்ம ஹீரோனுடைய அப்பா கதையா எழுதி வச்சிருக்க. இதை படிச்ச ஹீரோ இப்ப எனக்கு எல்லாமே புரியுது. மேனருடைய கோவத்துக்கு காரணம் பாஸ்கரா. அவரு திரும்பி வராதது, அவளுடைய காதல் அழிஞ்சு போனது. ஆனா அவளுக்கு தெரியாது பாஸ்கரா உண்மையிலேயே அவளதான் லவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவளுடைய கோவத்தை தணிக்கணும் அப்படின்னா உங்க அப்பா மேனோருக்காக வாங்கின இந்த ரிங் அது அவகிட்ட போய் சேர்ந்தாகணும், அப்பதான் அவளுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில தான் தெளிவா எழுதி வச்சிருக்காரு இல்லையா, பணத்தை எங்க புதைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டனலுக்கு போயிட்டு மிட் நைட்குள்ள அந்த ரிங் அந்த பணத்துடைய உடம்புல சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மேனோருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த மிட் நைட்குள்ள பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்குது. நம்ம ஹீரோனும் அந்த டனலுக்குள்ள போக இங்க வீட்டுல இருந்து தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் தங்கச்சி எல்லாரும் வந்து கடவுளுடைய துணையை தேடி பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டனலுக்குள்ள இறங்க அப்படி இவங்க போகும்போது பின்னாடியே மேனோர் பேயும் போறத காட்டுறாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஃபிளவர் சிம்பிள் இருக்கக்கூடிய ஒரு தடயத்தை தான் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா எழுதி வச்ச கதைப்படி செவுத்துல ஒரு ஃபிளவர் சிம்பிளை வரைஞ்சு அதுக்கு கீழே தான் பணத்தை புதைச்சிருப்பாரு. சோ அதை தேடினா நம்ம பணத்தை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் மாங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கு கீழே தான் கண்டிப்பா பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி தோண்ட ஆரம்பிச்சிட. நம்ம ஹீரோன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிட்டு இருக்காங்க. தோன்றாங்க சம்மாடமா தோண்டிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா எவ்வளவு தோண்டியும் பணம் கிடைக்கல. என்னடா இது எவ்வளவு தோண்டியும் பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா வாங்கின அந்த அந்த ரிங் எடுத்து ஒரு நிமிஷம் பாக்குறாங்க. அதுல இருக்கக்கூடிய சிம்பிள் வேற மாதிரியா இருக்குது. ஹீரோ பழம் தோண்டிட்டு இருக்க இடம் வந்து வேற மாதிரியா இருக்கு. அங்க ஒரு சிம்பிளை பார்த்துட்டு தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது வித்தியாசமா இருக்கிறதுனால இல்ல இந்த இடம் இல்ல, நம்ம தப்பா தோண்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வா வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வரவே மாட்டாரு. அவர் பாட்டுன்னு தோண்டிட்டே இருக்காரு. புடிச்சு ஒரு ஆட்டி டைம் ஆகுது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா இப்ப அப்படியே ஹீரோ திரும்ப வரா. என்னன்னு பார்த்தா ஹீரோ உடம்புக்குள்ள அந்த மேனருடைய பேய் பூந்துக்க அப்படியே கோடாலிய திருப்பி என்னுடைய வலி நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீசுன்னு வீசிக்கிட்டு நம்ம ஹீரோனை துரத்த அவ்வளவுதான் அந்த டனல் முழுக்க ஓட ஆரம்பிச்சிடறாங்க. பின்னாடியே அந்த பேயும் துரத்திட்டு வருது. பட் ஆனா இவங்க அங்க ஒளிஞ்சு இங்க ஒளிஞ்சு கடைசியில இவங்க தோண்டாங்கல ஒரு பெரிய பள்ளம், அந்த பள்ளத்திலேயே ஒளிஞ்சு எப்படியோ அந்த பேயை லைட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பள்ளத்திலேயே நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட அதுல தலையில அடிபட்டு ஹீரோ மயங்கிறாரு. சோ ஹீரோ மயங்கின உடனே ஆட்டோமேட்டிக்கா பேயால ஆக்டிவ் ஆக முடியல. இந்த கேப்ல இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேரா போயிட்டு அந்த சிம்பிளை கண்டுபிடிச்சு பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டும் போது ஒரு வழியா படம் தெரிய ஆரம்பிச்சிருது. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த எலும்பு கூட கம்ப்ளீட்டா வெளியில எடுக்க பார்த்துட்டு இருக்காங்க.
கடைசியா கை விரல்களும் வந்துடுச்சு. சரி அந்த மோதிரத்தை போட்டு விட்டுடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு மயக்கம் தெளிஞ்சு பேய் உள்ள வந்து அந்த கோடாலை எடுத்துட்டு வந்து நச்சுன்னு முதுகுலி இறக்கிடுமா. நமக்கே வந்து ஒரு மாதிரி பதறி போயிடும். ஐயோ லாஸ்ட் மினிட்ல இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோனுக்கு பெரிய அடி படல போல இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ரிங் அந்த எலும்புகோடைய விரல்ல அப்படியே நைஸா அவங்க போட்டு விட அந்த இடத்துல ஹீரோவுடைய உடம்புக்குள்ள இருந்து மேனருடைய பேய் அப்படியே வெளியில வந்து சிரிக்குது. அதாவது ஒரு சந்தோஷம், தன்னுடைய காதலன் தன்னை காதலிச்சிருக்கான் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டு அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போகுது. நல்ல வேலையா 12 மணிக்குள்ள இதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு ஆம்புலன்ஸ்லாம் வருது. அங்க ஒரு சாமியார் வேற இறந்து போய் கிடக்குறாரு இல்லையா. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சு சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்துடுறாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. சோ இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. சோ இந்த சந்தோஷத்தோடவே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய ரூம்ல ஜாலியா குளிச்சுட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு கண்ணாடியில பார்த்தா மறுபடியும் அந்த வெள்ளை உருவம் உட்கார்ந்துட்டு இருக்குது. பொறுமையா கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியில வந்து உன் டைம் முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணப்பட்டவன் இல்லையா, இவனுடைய 3வது நாள் வேற முடிஞ்சிடுச்சா. சோ அந்த 3வது நாள் கழிச்சு கரெக்டா வந்து இவனை காவ வாங்கிட்டு போயிட நம்ம ஹீரோன் செம்ம சந்தோஷமா இவனை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூமை திறந்தா தோல் இல்லாம ஃப்ளோர்ல விழுந்து செத்து போய் கிடக்குறான். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடஞ்சு போய் உட்காந்துற. இப்ப அப்படியே கட் பண்ணா அக்காவும் தங்கச்சியும் மாடியில நின்னுகிட்டு நம்மளும் தானே மார்க் பண்ணப்பட்டவங்க, நமக்கும் தானே அந்த சாபத்தை விட்டுச்சு அந்த பேய், அப்படியே நம்மள மட்டும் கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. அப்ப தங்கச்சி அப்படியே அந்த பக்கமா திரும்பிக்கிட்டு ஆக்சுவலி அவளுக்கு பாஸ்கரா மேல இருந்த கோவம் மட்டும் தான் போச்சு, இந்த உலகத்து மேல இருந்த கோவம் போல, அவ ஊர்ல அவளை கேலி கிண்டல் பண்ணி அவளை துன்புறுத்தினவங்க மேல இருந்த கோவம் போல இந்த உலகம் முழுக்க இதே மாதிரி நிறைய பேர் வித்தியாசமா இருக்கிறவங்களை பார்த்து கிண்டல் பண்றாங்க இல்லையா, அவங்க மேல இருந்த கோவம் போல அவளுடைய கோவம் மொத்தமா போனோம்னா இந்த உலகத்துல இந்த மாதிரி மத்தவங்களுடைய மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம காயப்படுத்துறவங்க எல்லாம் சாகணும், அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துல இருந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா திரும்பி நின்று தங்கச்சி பேச, ஹே ஒரு நிமிஷம் இரு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரை பிடிச்சி திருப்பினா இவக்குன்னு சவப்பா இருக்கு. என்னன்னு பார்த்தா இவ உடம்புக்குள்ள தான் அந்த பேயே இருக்கு. ஆக்சுவலி இவளுக்கு பாஸ்கரா மேல ஒரு கோவம் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் தான் இவங்க சரி பண்ணாங்க. பட் இவளை காயப்படுத்தினவங்க ஏகப்பட்ட பேர். அந்த கோவம் எப்படி போகும், அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஏன் அது உயிரோட விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன இருந்தாலும் இவங்க பாஸ்கராவுடைய ரத்தம், உயிருக்கு உயிரா காதலிச்ச லவ்வருடைய வாரிசுகள். சோ அதனாலதான் இவங்க 2 பேரையும் உயிரோட விட்டுடுச்சு. பட் இவளுடைய கோவம் என்னைக்குமே குறையாது, இவளுடைய வேட்டை தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிகிறாங்க. எப்படி இருந்தது இந்த படம், எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ்? எனக்கு என்னவோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் தெரிஞ்சது. அந்த பொண்ணு பேயா மாறினதுக்கான காரணம் நல்லா இருந்தது, பிளாஷ்பேக் நல்லா இருந்தது, பிளாஷ்பேக்ல வரக்கூடிய ட்விஸ்ட் நல்லா இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே வித்தியாசமா நல்லா இருந்ததுனால தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.